ரவிக்குமார் சார், இந்த பழனி கோவில் நிலத்துக்கு இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தடை பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாலும் இதில் எப்படி சார் இது நடந்தது? பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருமடத்தினுடைய சொத்து 1 ஏக்கர் 40 சென்ட். இத குப்புசாமி மணியக்காரர் அப்படிங்கிற ஒரு பெரியவர் 1888 ஒரு தர்ம சாசனம் எழுதுறார். ஓகே. அதாவது இந்த பழனி திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்குறதுக்கும் அங்க நித்தியமாக வழிபாடு செய்வதற்கும் அதுல ஏதேனும் வருமானங்கள் அந்த கோயிலுக்கு பயன்படுங்கிற அடிப்படையில தன்னுடைய சொந்த நிலத்தை 1 ஏக்கர் 40 சென்ட திரு குப்புசாமி மணியக்காரர் அவரு பாலசமுத்திரத்தை சார்ந்தவங்க எழுதி கொடுக்கறாங்க. ஓகே. அதன் பின்னர் தண்டவாணி சுவாமிகள் ஒரு பெரியவங்க வர்றாங்க. அவங்க அந்த மடத்துடைய மேம்பாட்டுக்காக உழைக்கிறாங்க. அவங்க இறைவனடி சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த பிறகு அந்த மடத்துடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு சொன்னா, ஒரு பொது நோக்கம். கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்கணும், அவங்களுக்கு அன்னம்பாடிப்பு உள்ளிட்ட பூசைகள் நடக்கணும், இதெல்லாம் தான். அதன் பிறகு இந்த மடத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு சில நபர்கள் வர்றாங்க. நாங்க வாரிசுகள் சொல்லிட்டு தண்டபாணி சுவாமிகள் திருமடம், முருகதாஸ் சுவாமிகளுடைய திருமடம்ங்கிற பெயர்ல வர்றாங்க. இது டவுன்ல ரொம்ப முக்கியமான சொத்து. அதனுடைய சர்வே நம்பர் 999 உள்ளிட்டவை எல்லாம் இருக்கு. இதுக்கு இடையில பிபிஆர் வெங்கடாசலம் அண்ட் வகைராக்கள் அவங்கள்ட்ட இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணவங்க கொஞ்சம் பணம் வாங்குறாங்க அந்த மடத்தின் பேர்ல. ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வாங்கிய பிறகு அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துக்கு போன பிறகு இது எங்களுடைய தனிப்பட்ட அறக்கட்டளை, தனி ட்ரஸ்ட் அப்படின்னு சொன்னா இந்த நோக்கத்துக்கு முரணா இருக்கு. அப்போ இந்து சமய அறநிலையத்துடைய இணை ஆணையர் நீதிமன்றம் மதுரையில வழக்கு வருது. இது பொது நோக்கத்துக்காக இருக்கக்கூடிய பொது ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு இணைய ஜேசி கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது. அதை எதிர்த்து ஆணையர் கமிஷனர் கோர்ட் மதுரைக்கு போறாங்க. அங்கேயும் கோயிலுக்கு சாதகமான தீர்ப்பு வருது. இந்த மடத்துடைய நிர்வாகிகளுக்கு முறையான ஆதாரங்கள் இல்லை, எந்த விதமான சூழலும் இல்லை. அந்த அடிப்படையில இணையாணையர் நீதிமன்றம் கமிஷனர் கோர்ட் தீர்மான பிறகு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வழக்கு போகுது. வழக்கு போய் கடந்த வருஷம் 25வது வருஷம் 9வது மாசம் இந்த தண்டாயுதபாணி சுவாமியுடைய மடத்தை திருக்கோயில் நிர்வாகம் பழனி கையகப்படுத்தி ஜேசி மிஸ்டர் மாரிமுத்து அந்த சொத்துக்கு ஃபிட் பர்சன் தக்காரா நியமிக்கப்படுறார். அங்க இருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு இலவச வாகன நிறுத்தக்கூடிய இடமா வருது. அதன் பிறகு திருவாவினன்குடி கோயில் கும்பாபிஷேகம் 1வது மாசம் வருது. இந்த சூழல்ல 3வது மாசம், அதாவது நான் எக்ஸாக்ட் தேதி சொல்றேன், 27/3/2026 தேர்தல் தேதி அறிவிக்கு பின்னர் காபந்து சர்க்கார் இருந்த சமயத்துல இந்த பத்திரத்தை 14/46/2026 பத்திரத்தை பதிவு செய்ய முற்படுகின்ற பொழுது பழனிசாமி என்கின்ற ஒரு சார் பதிவாளர் பதிவு செய்யல, அப்படியே கிடப்பில போடப்படுது. தேர்தலுக்கு பின்னைய புதிய அரசு வருது. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங்ல போடுறாங்களா இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம பெண்டிங்ல போடுறாங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம பெண்டிங்ல போடுறாங்க. சரி. பெண்டிங்ல போட்ட பிறகு இவங்க என்ன பண்றாங்க, அதாவது தேவையான ஆவணங்கள் முழுமையா கொடுக்கல. ஆனா 50 லட்சத்துக்கு ஒரு 4 செக் கொடுத்து 2 கோடி பெருமானம் உள்ள அந்த சொத்தை, 110 கோடி அதனுடைய மதிப்பு, அரசாங்க மதிப்பின்படி இன்னைக்கு அது ஒரு 16-18 கோடி. அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2750 ரூபாய் போகுது. 61,000 சதுரடி, சுமார் 16 கோடி மதிப்பு. சரி. 47ல பதிவு செய்யறாங்க, அதாவது குறைந்த விலை மதிப்பீட்டுல. அப்படியே பதிவு பண்ணாலும் ஒரு 16ல பாதி போட்டீங்கன்னா 8 கோடியாவது பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்யல. பதிவு செய்யாத பட்சத்துல இவங்க என்ன பண்றாங்க, நாங்க இந்த தண்டபாணி சுவாமியுடைய ட்ரஸ்டி, அந்த மடத்துடைய ட்ரஸ்டிங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய போலி நபர்கள் மொத்தம் ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அதுல முருகதாஸ்ங்கிறவர் முகவராக இருந்து, சரி, முருகதாஸ், கணேசன், குமரகுருபரன், சண்முக சுந்தரம், சாமிநாதன், சிவகுமார், கணேசன், இவங்கெல்லாம் பல்வேறு ஊர்க்காரங்க.
இவங்கள்ட்ட இருந்து 2 நபர்கள் சொத்து வாங்குறாங்க. ஒருத்தர் வெள்ளத்துறை, இன்னொருத்தர் சேதுபதி. சரி. இவங்க 2 பேரும் சாதாரணப்பட்ட மனிதர்கள் தான், விவசாயிகள் தான். ஓகே. இவங்களுக்கு 2 கோடிக்கு 50 லட்சம் செக்கு கொடுத்து 4 செக்கு கொடுத்து பதிகிறாங்க. இடையில 4வது மாசம் ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த மாதிரி நாங்க சொத்து பதிஞ்சோம், இன்னாருக்கு வித்தாரு, சொத்து பதிஞ்சு கொடுக்கறதுல இந்த பத்திரப்பதிவுத்துறை எங்களை தாமதப்படுத்த சொன்ன உடனே கோர்ட் ஒரு உத்தரவு உங்களுக்கு தனி நீதி அரசர். அதாவது சேர்க்க வேண்டிய திருக்கோயில் நிர்வாகம் அதை சேர்க்காம இவங்க கேஸுக்கு போறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இதுல உரிய முகாந்திர ஆவணங்கள் எனக்கு புரிஞ்சிச்சு. இது இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்லணும் அப்படின்னா, எங்களுக்கு என்ன தெரியணும்னு சொல்லிடுறேன். என்ன சொல்லணும்ட்டு நான் சொல்ல விரும்பல, என்ன தெரியணும்ட்டு. சார், நீங்க இந்த நிலத்தை வாங்குறதுக்கு உண்டான சக்தி கொண்ட மனிதர்கள் அல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த நபர்கள், சேதுபதிங்கிறவங்க எல்லாம். கரெக்டா? சேதுபதி, வெள்ளத்துறை. வெள்ளத்துறை 2 பேருமே இந்த 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்தான ஆட்களா? கிடையாது, கிடையாது. சரி, அப்ப இது யாரு பண்ணனது? இப்ப அதுலதான் கேள்வி எழுதுங்க. இப்ப அந்த இந்த நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தோன்னு 1 வாரத்துல பதிவு செய்யணும்னு சொல்லி வருகின்ற பொழுது இவங்க தாமதிச்சு 3/7/2026 தேதி தயவு குறிச்சுக்கோங்க. 3/7/2026 ராம் ஒரு அந்த பதிவர் இருக்கிறார். அவர் பேர் உங்களுக்கு சொல்றேன். இல்ல, ஜஸ்டின் மணிகண்டன் 6ஆம் தேதி வர்றார். அதற்கு முன்பு ஒருத்தர் இருக்கிறார். அவரு பேரு பரவாயில்ல சொல்லுங்க. அவர் பேர் பழனிசாமி நினைக்கிறேன். பழனிசாமி முன்ன உள்ளவர். இவர் டக்குன்னு மறந்துட்டு, சாரி, 3ஆம் தேதி ஒருத்தர் லீவ் போடுறார். சரி. 6ஆம் தேதி ஜஸ்டின் மணிகண்டன் இன்சார்ஜ் வர்றார். அவரு இல்ல அண்ணா சொல்றேன் உங்களுக்கு. 6ஆம் தேதி வர்றாங்கண்ணா. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. 6ஆம் தேதி இந்த பத்திரம் பதிவு செய்யப்படுது. சரி. இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா, இது யாருக்குமே இந்த விஷயம் நடந்தது தெரியாது. மிஸ்டர் மாரிமுத்து ஜாயிண்ட் கமிஷனர் 2/7/26 ஒரு அப்ஜெக்ஷன் கொடுக்கிறார். இந்த மாதிரி இந்த மேற்கண்ட சொத்து தனிநபர்கள் இந்த கோயிலுக்கு சொத்தை விற்பனை பண்ண முயற்சிக்கிறாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவுகளை, உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை மீறி, அதனால இதை தடுத்து நிறுத்தணும்னு 2/7 கொடுக்கிறார். 2/7 கொடுத்து 3/7 பதிஞ்சிடறாங்க. பதிகிற நபர் ஜஸ்டின் மணிகண்டன். ஓகே. 6ஆம் தேதி பதிஞ்சாச்சு. சரி. 6 பதிஞ்சப்ப இப்போ இங்க பாருங்க, நீங்க நார்மலாவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போனோம்னா நீங்க எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும் இப்படின்ட்டு சொல்றதெல்லாம் உண்டு. இப்ப இந்த இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்க இவ்வளோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அக்கௌண்ட்ல பணம் போயிருக்குன்னு சொல்றீங்கன்னா, சார் இதை செஞ்சது தான் யாரு? அத போலீஸ் தான் விசாரிக்கணுமா இதுக்கு மேல? இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் தானா? பாலசுந்தர், அந்த ஈவோ 3ஆம் தேதி வந்த சார் பதிவாளர் பேரு பாலசுந்தர். அந்த பாலச்சந்தர் என்ன பண்றாங்க, லீவு போட்டு போனப்பதான் ஜஸ்டின் மணிகண்டன் வர்றாரு. சரி. இதுல ட்விஸ்ட், திருக்கோயில் நிர்வாகம் அவங்க கொடுத்த, நாங்கெல்லாம் லெட்டர் கொடுத்துட்டோம்னு சொல்லி மாரிமுத்து தப்பிக்கிறார். சரி. 2ஆம் தேதி இந்த பதிவு தடை மனு, இந்த எதிர்ப்பு மனு கொடுக்கிறார்ல சார், 3ஆம் தேதி பதியப்படுது. இது அவருக்கு தெரியலங்கிறார். தெரியாம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நாம பேசலாம். கொஞ்சம் அண்ணன் இல்ல ஒரு செகண்ட் ப்ளீஸ். ஒரு செகண்ட், நான் இதை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணேன். ரெண்டுமே இணைப்புல இருக்கு. சரி. காரணம், இதற்கு ஒரே செயலர் தான் மிஸ்டர் குமரகுருபரன். சரி சரி, ஓகே ஓகே. இல்ல ஒரு செகண்ட், 3ஆம் தேதி பத்திரப்பதிவு அன்னைக்கு 3ஆம் தேதி மாரிமுத்துவுக்கு பதவி உயர்வு கிடைக்குது. சரி. 6ஆம் தேதி பதவி முடிஞ்ச பிறகு 9ஆம் தேதி அவர் கூடுதல் ஆணையரா பணி உயர்வு பெறுகிறார். பணி ஓய்வும் பெற்றுட்டாரா? இல்ல, பணி உயர்வு, பதவி உயர்வு கொடுக்கறாங்க. ஆமா, அளப்பரிய சாதனை செஞ்சிட்டார்ல. 100 கோடி 100 கோடி 100 கோடி. சரி, நாம பேசலாம். எனக்கு புரிஞ்சிச்சு.